ஒரு தடவை நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் வேகமாய் சொல்லுகிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்ன ஒரு சர்ச்சில் என்னை மீட்டிங் கூப்பிட்டாங்க. முதல் நாள் இரவு கன்வென்ஷன், 8:45 சபைக்குள்ள எழுப்புதல் கூட்டம். 8:45 பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. பொதுவா நான் எந்த செய்தியும் அதுக்கு பிறகு முடிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் அந்த சபை தான். அதுக்கு பிறகுதான் அதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர கர்த்தர் உதவி செய்தார். அன்னைக்கு 8:45 பிரசங்கம் தீர்ந்து போச்சு. வெள்ளிக்கிழமை ராத்திரி முடிஞ்சு. சனிக்கிழமை ராத்திரி, சனிக்கிழமை பகல்ல எல்லாம் ஒரு 15-20 பேர் இருந்திருப்பாங்க. கூட்டம் எப்படி இருந்துட்டு சொல்லட்டா, ஒரு சகோதரி இருந்து உறங்கினா. அடுத்தவ டயர்டாகி சாஞ்சிருந்து உறங்கினா செவிரில். அதுக்கு மேலே அவ டயர்டாகி கையில இருந்த ஹேண்ட்பேக்கை வச்சு படுத்து கிடந்து உறங்கின. தலைக்கு வச்சு படுத்து கிடந்து உறங்கின. இப்ப அந்த கூட்டம் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இப்ப சிலர் நினைக்கிறாங்க நான் படுக்க மட்டும்தான் செய்யல, உறங்கவே இல்லையா. அது ஒரு மேட்டர் இல்லை. நீங்க இருக்கவாத செய்திகளை படுக்க இல்லையா நீங்க. அந்த அந்த கூடுகை அப்படி இருந்துச்சு, விட்டாச்சு. சனிக்கிழமை ராத்திரியும் அதே மாதிரி தான். அந்த ஊழியத்துல நான் என்ன பேசணும்னு எனக்கும் தெரியல, அவங்க என்ன கேட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஏதோ கர்த்தர் கிருபையா அந்த தடி தப்பிச்சு, அவ்வளவுதான். கிருபையா வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அங்கிருந்து வந்து நம்ம மேல கூடாரம், ஒரு சின்ன கூடாரம் இருந்து ஓலை ஷெட்டு, அதில் நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருந்த நாட்களில் விசுவாசிகள்கிட்ட சொல்றேன், அன்னைக்கெல்லாம் பாவப்பட்டது ஒரு 15-16 எண்ணம் உண்டு. இப்படி ஒரு தெரியாம ஒரு இடத்துல டேட்டு கொடுத்துட்டேன், என்ன செய்யறதுன்னே தெரில, ஒன்றும் வரமாட்டேங்க, படுத்து கிடந்து தூங்குறாங்க, எனக்கு தயவு செய்து ஜோம் பண்ணி உதவி செய்யுங்க. நல்ல பிள்ளைகள், உங்களை மாதிரி தான் அவங்களும். அன்னைக்கு இரவில் 7 மணிக்கு மேலே தெய்வ சமூகத்தில் வந்துருந்து ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் ஜோம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு பிரசங்கமே கிடைக்காது. 2 நாளாவது டைரி கையில் இருந்து ஜோம் பண்ணிட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே கிடைக்கல. என்ன செய்து, எனக்கு எல்லா பிரசங்க டைரியும் அப்போ ஒரு CD 100 SS இருந்துச்சு, அந்த பாக்ஸில் வச்சு எடுத்துட்டு போறேன். ஏதாவது ஒரு பிரசங்கம் கிடைக்காதா? ஆனா இங்க இருந்து ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரே அழுக, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. நேற்றுக்கு டைரியும் பிரசங்கமும் இருந்து அப்பமே நடக்கல, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, என்ன செய்ய போறோம்னு தெரியல. சுசீந்திரம் பகுதியில் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போறேன், ஒரு சத்தம் கேட்குது, என் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவாயாக. எப்படி? இப்ப அடுத்து என்ன பிரச்சனைன்னா, அது பைபிள்ல எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப எல்லாம் மொபைல்ல வந்துருச்சு, 2 வசனம் தேடணும்னா தேடி எடுத்துக்கலாம். அன்னைக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. நம்ம கண்காடன்ஸ் இருந்தா இயேசுவின் நாம எங்க எல்லாம் எழுதி இருக்குன்னு நம்ம தேடி எடுக்கலாம். இப்ப அதுக்குள்ள வாய்ப்பும் இல்லை. இப்ப என்ன செய்யாது, எப்படியும் போயாச்சு. அங்க எல்லாம் கொண்டும் நன்றி வாழ்த்துறை பிற ஒருத்தர் சாட்சி சொன்னார். அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 8:30 மணிக்கு, 8:20 கழிஞ்சாலும் 8:30 மணிக்குள்ள என் கையில தந்திருப்பாங்க. எழும்பியாச்சு. இப்ப தொடக்க வசனம் என்னன்னு தெரியாது. தொடக்க வசனம் இயேசுவை சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து சொன்னா அப்படியாச்செல்லாம் அதுவும் தெரியாது. அப்போ நானு தோத்தர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், காப்பாத்தி விடுகையில போல நம்ம ராஜாவை போல ஒருத்தர் கிடையாது. காப்பாத்தி விடுறதுல நம்ம ராஜாவை மாதிரி கிடையாது. இன்னும் 27 வருஷமா என்ன காப்பாத்தி விட்டுருக்காருல, ஒண்ணும் தெரியாதவனு. அப்போ தோத்தர் அங்க போயாச்சு. பிரியமானவர்களே, இன்னைக்கு ராத்திரி நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். எல்லாரும் உங்களையே மாதிரி தான். இனி என்ன சம்பவிக்க இப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தவர் யார்? அவ்வளவு. கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தவர் யார்? மக்களை 9:15 மணி வரைக்கும் இதுதான் நடக்கும். நீங்க சிரிச்ச மாதிரியே அவங்க சிரிக்கல, ஆனா அவங்க என் மேல டவுட் அடிச்சாங்க. நேற்றுக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தான், இன்னைக்கு ஏதோ பிரச்சனை போல தெரியுது அப்படின்னு அந்த பார்வையிலே தெரியும். சில ஆட்கள் பார்க்குற பார்வையிலேயே நம்முடைய தோத்துற பிரச்சனை நமக்கு தெரிய வரும், தெரியுமா? ரைட். அப்படி பார்த்தாங்க, நான் கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், அவனை பார்த்தா உள்ளது போகுது. 9:15 மணிக்கு வெளிப்படையா சொன்னேன், இந்த இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். ஒரு வசனம் எடுக்கல, எனக்கு தெரியாது மக்களே, எனக்கு தெரியாது. அவ்வளவும் சொன்னேன், என்னால எவ்வளவு குறித்து சொல்ல முடியுமோ சொன்னேன்.
அந்த இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். எழும்புங்க. ராத்திரி 1:30 மணி மீட்டிங் முடியும் போது, ராத்திரி 1:30 மணி ஒரு மேஜை இருக்கிறது. அந்த மேஜையில நான் சாஞ்சு நிக்கிறேன். கீபோர்டு பிரதர் சந்தோஷ் ஒருத்தர், ஒரு பிள்ளை, அவர் தான் நினைக்கிறேன். அவர் இடது பக்கம் கீபோர்டு வச்சுட்டு நிக்கிறேன். எங்களை ஜோம் பண்ணி முடிக்கணும், கூட்டத்தை ஜோம் பண்ணி முடிக்கணும். பாஸ்டர் விழுந்து கிடக்கார், பாஸ்டர்மா ஒரு பக்கத்து விழுந்து கிடக்கு, எல்லாம் செதறி. கேம்பஸுக்கு வெளியில் ஆள், இங்க இடம் இல்லாததுனால கையிலையும் காலையும் பிடிச்சு தூக்கி கொண்டு வெளியே போடுறாங்க. மக்களை வெளியே போட்டுட்டு போட்டவங்க உள்ள வரும்போது அவனையும் கத்த தொடுகிறான். ராத்திரி 1:30 மணிக்கு என்ன ஜோம் பண்ணி அனுப்புறதுக்கு யாருமே இல்லை. அன்றைக்குத்தான் நான் உணர்ந்து கொண்டேன், நான் சொல்லுகிற பிரசங்கத்தினுடைய அடிப்படையில் அல்ல, நான் சொல்லுகிற நபருடைய வல்லமையில் தான் இருக்கிறது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம். இன்றைக்கு பகல் வேளை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர், அவர் நம்மை ரட்சிப்பார். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், இப்ப எனக்கு அது போல பஜனை பாடினா கொள்ளாம போல தோணுது. அந்த இயேசு வல்லவர், அவர் நம்மை ரட்சிப்பார். நீங்களும் நானும் இரவு பகலாக இயேசுவே 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 என்று கூப்பிடுகிறோம் அல்லவா? ஊனிலும் உறக்கத்திலும் இயேசுவே 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 என்று இந்த பெயர் உறக்க சொல்லப்படுகிறது அல்லவா? அவரை குறித்து உனக்கு சொல்லுகிறேன், அந்த இயேசு நல்லவர், அவர் நம்மை ரட்சிப்பார்.